ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்டில் மிக பரபரப்பான காட்சிகளோடு பரபரப்பான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் பற்றிய சத்தத்தையே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பேப்பர்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, டிவிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. காரணம், இஸ்ரேல் மரண அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கிய காரணம். கிட்டத்தட்ட இஸ்ரேலே ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் சமீபத்தில் காசால தாக்குதல் நடந்தது, ராக்கெட் விட்டது, நேராக சண்டை போட்டது அப்படின்ற பேச்சே அங்கே இல்லாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தோற்று ஓடி விட்டது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏற்கனவே காசாலேருந்து படைகளை வாபஸ் வாங்கின நேரத்தில் இப்போ கொஞ்சம் படைகள் என்னென்னா, அதாவது வடக்கு காசாக்கும் தெற்கு காசாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த இவர்கள் ஹமாஸோட ஒரு லேத் தொழிற்சாலை ஒன்று இருக்குது, அதாவது ராக்கெட் தயாரிக்கிற ஆயுதங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குது அப்படின்ற தகவலை அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு அங்கே போகிறாங்க தரைப்படை போனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிகப்பெரிய இது ஒரு சீரியஸ் காமெடி அப்படின்னு சொல்லலாம். அந்த காட்சியை நான் அடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிசி என்ன பண்ணுறாங்க, ஹவுதியோடைய செய்தி தொடர்பாளரை போய் சந்திக்கிறாங்க. அப்படி இப்படின்னு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏதோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏமனில் போய் அந்த செய்தியாளர் அவரை போய் சந்திக்கிறார். யாரை? ஹவுதீஸ் இருக்காங்களே, ஏமன்லேருந்து இந்த ரெட்சியை, அதாவது செங்கடலை கைப்பற்றி வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் போகிற கப்பல்லாம் தாக்கிட்டு இருக்காங்களே, அந்த செய்தி தொடர்பாளரை போய் சந்தித்து பேட்டி எடுக்கும்போது ஒரு கேள்வியை கேட்டிருக்கான், முட்டாள்தனமான கேள்வி. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஏமன் இங்கே இருக்குது செங்கடல் பகுதியில், காசா அங்கே இருக்குது, இஸ்ரேல் பக்கத்தில் இஸ்ரேலில் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் இப்போ பல நாடுகள் இருக்குது, இதை தாண்டி நீங்கள் ஏன் போய் காசா மக்களை பாலஸ்தீனியர்களை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முட்டாள்தனமாக கேட்டிருக்கான். கேட்டதுக்கு அருமையாக போட்டு நச்சின்னு போட்டு மண்டையில் சுத்தியல் எடுத்து அடித்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு நக்கலா. யார்? ஹவுதீஸோட செய்தி தொடர்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாங்க, ஒரு அமெரிக்க அதிபரும் நம்ம இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாகும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ஸில் தான், நம்ம கீழ் வீட்லேயும் மேல் வீட்லேயும் இருக்காங்க. அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஃப்ரெஞ்சு அதிபர் மேக்ரோனும் பிரிட்டன் அதிபர் சுனக்கும் ஒரே தெருவில் தானே குடியிருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் மட்டும் தூரத்தில் இருக்கோம், அதனால் நாங்கள் ஏன் பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணுறோன்னு கேட்குறீங்கன்னு அவன் வாயடிச்சு போயிட்டா. பெரிய காமெடி, வேர்ல்டு காமெடி நியூஸ் ஆகி போச்சு. இதையும் பிபிசி டெலிகாஸ்ட் பண்ணி அசிங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் ட்ராஜடி காமெடி நடந்ததில்லை. இப்போ முதல்ல அந்த விஷயத்துக்கு போவோம். காசாவில் என்ன இருக்குன்னா, காசாவோட நடுப்பகுதியில் கிட்டத்தட்ட அந்த ராஃபா கிராசிங் அந்த ரோடு வருது இல்லையா, அங்கே என்னென்னா வடக்கு காசாக்கும் நடுவில் மையப்பகுதியில் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, நேராக சாலை வழியாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே போயிருக்கான். போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே போய் அந்த பில்டிங்கே, அந்த பில்டிங் கீழே தான் குகை இப்போ ஆரம்பிக்குது. அந்த இருக்கு இல்லையா, அண்டர் கிரவுண்டு, காசாவில் ஃபேமஸான இவர்களுடைய ஹமாஸுடைய அந்த அண்டர் கிரவுண்டு இருக்கு இல்லையா, குகை இருக்கு இல்லையா, அதுவும் அங்கே தான் இருக்குது. அதோட ஒரு பகுதி உள்ளே போகுது, அங்கே தான் ஆயுதத்தை தயாரித்து அதுக்குள்ளே கொண்டு வடக்கு காசாக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அது ரெண்டையும் அழிப்பதற்காக மிகப்பெரிய வெடிமருந்துகள் எல்லாம் கொண்டு போகிறாங்க. அதாவது நான் காட்சி போடுறேன் பாருங்கள், பயங்கர சீரியஸாகவும் இருக்கும், சீரியஸ் காமெடி இது. ஸோ அதை போய் லாரியில் கொண்டு போய் சேஃப்டியாக அங்கே கொண்டு போகிறதே கஷ்டம். காசாவை தாண்டி மிடில் காசாக்கு போகிறவக்குள்ளே இவர்கள் எத்தனையோ தாக்குதல் நடத்தலாம் ஹமாஸ், அதெல்லாம் மீறி அங்கே போய் சேர்த்துட்றாங்க. அந்த குண்டுகள் எல்லாம் கீழே கொட்டிட்டு அதெல்லாம் கொண்டு போய் அந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி அங்கேருந்து ஹமாஸ் எல்லாம் எஸ்கேப்பு. அங்கே உள்ள ஒன்றுமே கிடையாது, அந்த இண்டஸ்ட்ரியில் சில மிஷின்ஸில் இருந்திருக்கு. அது அங்கெல்லாம் எஸ்கேப்பு. உடனே இவர்கள் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக பயங்கர இதோடு அழிச்சிடுறோம், அவர்களுடைய ஆயுத தயாரிப்பு இண்டஸ்ட்ரியவே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே மாட்டுறாங்க. எதை? அந்த வெடிகுண்டு, சக்தி வாய்ந்த வெடி பொருட்கள் எல்லாத்தையும் அங்கங்கே மாட்டுறாங்க, வைக்கிறாங்க. ஏகப்பட்ட ஒரு நூற்றுக்கணக்கான அந்த பில்டிங் ஃபுல்லாகவே வச்சு அதோடு வெடித்து சதறிச்சுன்னா அந்த அடியில் போனவன் பூராமே காலி ஆயிடுவான் ஹமாஸு அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டு இதை அடுக்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கே போய் இறக்கி சாயந்தரமானவொடனே இதெல்லாம் போட்டு அங்கங்கே குண்டுகளை வைத்து அந்த பில்டிங்கை தரை மட்டமாக்கி அந்த பள்ளத்தையும் மூடணும் அப்படின்றது தான் அவரோட பிளான். எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த கூமுண்ட இஸ்ரேலில் என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல இவர்கள் போய் சேர்ந்துட்டாங்கன்னா இல்லையான்ற அந்த கம்யூனிகேஷன் கேப்பில் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு ஒரு தகவல் போகுது. எது? இவங்களுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு, இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு தகவல் போகுது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஆயுதம் தயாரிக்கிறான்னு. அவனுக்கும் தகவல் போகுது, தரைப்படைக்கும் போது தரைப்படை அங்கே போய் குண்டு வச்சுக்கிட்டு இருக்கான், வச்சு இதை வெடிக்க செஞ்சிடலான்னு. இது தெரியாத விமானப்படை என்ன பண்ணுறான்னா,
விமானப்படையும் சரி, அங்கே உள்ள இஸ்ரேலில் இருக்க இப்போ இராணுவ தளத்திலிருந்து ராக்கெட்டை ஏவுறாங்க அந்த இடத்த நோக்கி. ஏவுனா அது ராக்கெட் போனோடனே ஏற்கனவே இங்கே வெடிமருந்து வேறு அடிக்கிட்டு இருக்கானா, வெடித்து செதறி சின்ன அப்படின்னாமாயி அந்த பில்டிங்கே காலி ஆயிடுது. ஏற்கனவே அங்கேருந்து ஹமாஸ் எஸ்கேப் இவர்கள் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அண்டர் கிரவுண்ட்லேயும் எவனும் இல்லை, எதுவும் இல்லை, இடித்து அந்த பில்டிங்கே செதறி சின்ன அப்படின்னம் ஆயிடுது. சின்ன அப்படின்னமானதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தெரிஞ்சு ஓடுறாங்க. அந்த தூரத்தில் கொஞ்சம் பேர் நின்றுருப்பான்ல, இந்த ஒரு 11 பேரோ 9 பேரோ தான் உள்ளே போய் ஒரு 11 பேர்லேருந்து ஒரு 25 பேர் வரைக்கும் உள்ளே போயிருக்கான். உள்ளே போய் அங்கங்கே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் தூரத்தில் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் நிற்பான் இல்லை இராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்குன்னு. இப்போ இது வெடித்து செதறனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பாட்லேயே 9 இஸ்ரேல் இராணுவ வீரர் காலி, இராணுவத்தினர். இதில் வந்து என்னென்னா, குண்டு வீசினது அவங்க தான், செத்தது அவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு காமெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் படுகாயம், கை கால் இழந்துடுறான். தூரத்தில் நிற்கிற வரைக்கும் பாதிப்பு. அப்புறம் அவன் ஃபோன் இது பண்ணி இங்கே கம்யூனிகேட் பண்ணி, இஸ்ரேலில் என்னையா ஒரு ராக்கெட் வந்து விழுது இங்கே அப்படின்ன உடனே, ஐயோ நாங்கள் தான் போட்டோம், தெரியாமல் போட்டோம். அப்போ நீங்களா இருந்தீங்க? ஆமாம் நாங்கள் தான் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் செத்துட்டா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கை கால் போயிடுச்சு, 9 பேர் செத்துட்டான் அப்படின்னோடனே அந்த படத்தோட அவர்களே இரங்கல் செய்தி போட்டிருக்காங்க. இது வந்து அங்கே பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி, இஸ்ரேலில் ஏற்கனவே கடத்திட்டு போனவங்களை விடுவிக்கணும்னு சொல்லி, இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. நீங்கள் அந்த வெடி வைக்கிறது, வெடி கொண்டு போகிறது, வெடியை வைத்து அந்த காமெடி என்ன நடந்தது அப்படின்றத. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தா கொந்தளிச்சு போயிருக்கான் இஸ்ரேலில். ஏற்கனவே கடத்திட்டு போனவர்களை மீட்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்கன்னு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. மிகப்பெரிய போராட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நெத்தன்யாகு பதவி விலகணும், உடனடியாக இது பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில், இராணுவத்தினர் அந்த குடும்பத்தினர் ஏற்கனவே அல்லாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களே கொண்டு குவித்தது வந்து இஸ்ரேலில் நேற்று இரவு முதல் இன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்தீங்களா, இதுதான் அந்த வீடியோ. அவர்கள் இராணுவத்தினரை அவர்களே வந்து மிஸ்கம்யூனிகேஷனில் அவங்க ராக்கெட்டை வச்சு அவங்க நாட்டுக்காரனே போட்டு தள்ளிட்டான். 9 பேர் இருந்து விட்டார்கள். இதுதான் அவர்களோட ஃபோட்டோ. ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குது பாருங்கள். என்னமோ பண்ணப்போ அப்போ இந்த இராணுவம் எவ்வளோ கேடுகட்ட கேவலமான ஒரு உலகத்தில் இப்படி ஒரு இராணுவம் வந்து மிஸ்கம்யூனிகேஷனில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அவன் நாட்டு வீரர்களை அவனை தாக்கி அழித்தது அப்படின்றது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு இது. இவர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய இராணுவம், நாங்கள் டாப் 10-20 வருவோம் அப்படின்றதும், நாங்கள் எங்கிட்ட பெரிய பெரிய ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளவு நாள் பேசி கொண்டிருந்த இஸ்ரேல் இப்போது கேவலம் மேலே கேவலப்பட்டு கொண்டு ரொம்ப, அதாவது இஸ்ரேல் சுதந்திரம் பெற்ற பிறகுலேருந்து இப்போ வரைக்கும் வெறும் பில்டப் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்றுமே கிடையாது அப்படின்றது அடுத்து நிரூபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ வந்து இஸ்ரேல் டோட்டலாக காலின்னு சொல்லலாம். வேறு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது இஸ்ரேலில். அந்த இது வந்துடும், படம் எனக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து நான் அந்த செய்தியை நாளைக்கு பதிவிடுறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அப்டேட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.